ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலிஃப்ளவர் பக்கோடா ஒரு 5 மினிட்ஸில் குயிக்காக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் சக்தி பிராண்டில் இருக்கக்கூடிய பஜ்ஜி மாவு எடுத்துக்கிறேன். இந்த மாவுலேயே காரம், உப்பு எல்லாமே கலந்து தான் இருக்கும். ஸோ தண்ணி மட்டும் நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா போதும். நம்ம தண்ணி அதிகமாக போகிடக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம காலிஃப்ளவரை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அப்போ தான் காலிஃப்ளவரில் எல்லாம் அந்த மாவெல்லாம் நல்லா ஒட்டும். தண்ணியாட்டம் இருந்துச்சு அப்படின்னா காலிஃப்ளவரில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவு ஒட்டாது. அதனால் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு காலிஃப்ளவரை அதில் போட்டு ரொம்ப நேரம் வேகலாம் விட்டுறக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸு காலிஃப்ளவர் தண்ணியில் நல்லா இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பஜ்ஜி மாவில் இந்த மாதிரி போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அதன் பிறகு அடுப்பில் கடாய் வச்சுட்டு நல்லா சூடு ஏறின பிறகு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறின பிறகு நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவரை எடுத்து எண்ணெயில் போடுங்க. போட்டுட்டு நல்லா திருப்பி விடுங்க. 2 சைடும் நல்லா வேகணும். பொன்னிறமாக வரும்போது நம்ம எடுத்துடலாம். நமக்கு ரொம்ப கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் சீக்கிரமாக செஞ்ச மாதிரியும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.